என் கண்கள் காணும் ஒரு வண்ண உலகம், பிறர் கண்கள் மட்டும் அதை காணவில்லை. வெளி உலகம் சொல்வது வியாதி என, உள் உலகம் பேசுது அன்பு என. சாட்சி நான் தான், சாட்சி என் ஓவியம், வழிவிடாமல் என் கண்ணீர் சொல்கிறது. சாட்சி நான் தான், சாட்சி என் மனசு, நம்பாமல் போனது நியாயம் அல்ல. நான் சாட்சி. இங்க என்ன பண்றீங்க? இல்லைம்மா, இந்த கொலை கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் 2 பேரும் தனியாக இருப்பீங்களேன்னு அதாம்மா வந்தேன். அதுக்குன்னு இப்படியே வருவீங்க? ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. என்கிட்ட உன் ஃபோன் நம்பர் இல்லையேம்மா. உண்மையிலே ரொம்ப பயந்துட்டேன். கதவு திறந்து பார்த்தாக்கா அந்த மனுஷன் வந்து நிற்கிறாரு. பாத்தியா உங்கள் அப்பாவுக்கு உன் மேலே எவ்வளோ பாசம்னு. அந்த மனுஷன் எங்கள் அப்பான்னு சொல்லாத. இப்போ என்னதுக்கு ஓவரா பேசுகிற? அவரோட சைட் ஸ்டோரியை சொன்னார், நான் கேட்டேன், அவ்வளோதான். என்ன பெரிய ஸ்டாரி சொல்லிட்டாரு? சரி, நான் உனக்கு கேட்குறேன். இவ்வளோ நாள் காவியோட மெடிக்கல் ஃபீஸ், உன்னோட படிப்பு செலவு எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எங்கள் அம்மா தான் சம்பாதிச்சாங்க. உங்கள் அம்மா எங்கே வேலை செஞ்சாங்க? ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சாங்க. இந்த ரிசீட்டை பாரு. காவியோட மெடிக்கல் ஃபீஸ் மட்டும் 60K செலவாயிருக்கு. உன் படிப்பு செலவு 50K செலவாயிருக்கு. எப்படி உங்கள் அம்மானால சிங்கிள் ஹேண்டட்லி இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும்? உங்கள் அம்மாவோட மாத சம்பளம் 1000 ரூபாய் தானே? நீ என்ன சொல்ல வர? இந்த பேர் பிரியா, நான் சொல்ல போகிறது மேபி உனக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம். இவ்வளோ நாள் இந்த செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது உங்கள் அப்பா தான். உன் படிப்பு செலவு, காவியோட மெடிக்கல் ஃபீஸ் எல்லாமே அவரோட காசு தான். நான் நம்ப மாட்டேன். நீ நம்பணும் நம்பாட்டியோ, இதுதான் உண்மை. இன்ஃபேக்ட் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அந்த சுச்சுவேஷனில் அவரோட ஃபைனான்ஸை ஸ்டேபிள் பண்ண தான். இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னது எனக்கு தான் மனசு கேள்வி. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? இன்னும் உங்க ஓடி போன புருஷன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, அவரு உங்க அப்பா, பார்த்து பேசு. அப்பாவா? அப்படி ஒரு ஆள் என் லைஃப்ல இல்லவே இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா 13 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. இப்ப இருக்கிற மனுஷன் பொண்டாட்டியோ பிள்ளைங்களையோ நடுத்தருவில் விட்டு எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. ஒவ்வொரு தவறுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. செஞ்ச தப்பை நியாயப்படுத்த பார்க்காதீங்க. உங்க பொண்டாட்டியோ 2 பொம்பளை பிள்ளைங்களையும் தனியா விட்டுட்டு இன்னொரு பொம்பளை பின்னாடி போனவர் தானே நீங்க? ஆமா, 2வது ஒருத்தி தேடிக்கிட்டு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? அவர் எங்க இருக்காரு? பார்க்கணுமா? சரி, அரேஞ்ச் பண்ணு. அப்போ நான் சேஃபாக இருக்கேன். அந்த இலீகல் கேம்பிளிங் இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். லொக்கேஷன் அனுப்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன். லொக்கேஷனை சென்ட் பண்ணு. அப்பா வரேன்.
ஓகே. தேங்க்யூ. மனோ, இந்த கேம்லிங் கேங் இருக்கானுங்களே, அவனுங்களை பற்றி புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. கிரேட். எப்படி சார்? சர்ப்ரைஸ் ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகுங்க. எஸ் சார். பட் மனோ, நம்ம இந்த தடவை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதெல்லாம் பிக் ஷாட் தான் பிள்ளைங்க. ஷுவர் சார். மாட்டினானுங்க மனோ, ஒரு வாட்டி வேரோட தூக்குறோம். என் பையன் மாட்டின மாதிரி வெளியே வேற எவனும் மாட்டக்கூடாது. ஓகே சார். இந்தா சாப்பிடு. யாரு நீ? என்ன எங்க வச்சிருக்க? சாம சாப்பிடுன்னு சொன்னேன். முடியாது. நான் எங்கட நாட்டுக்கு போகணும். எங்கட விட்டு. இங்க பாரு வள்ளி, நான் சொல்றது நீ கேளு. நீ வெளியே இருந்தா எனக்கு தான் டேஞ்சர். ஸோ நான் சொல்றது நீ கேளு. அதுவும் மீறி நீ எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணனா உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நீ உன் ஊருக்கு கிளம்பணுமா இல்லையா? உன் பிள்ளையை பார்க்கணும் தானே? ஸோ நான் சொல்றது நீ கேளு. புரியுதா? இன்னும் ஒரு கிழமைக்குள்ள ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலன்னு சொன்னா உயிருக்கே ஆபத்தாயிரும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்படி சொல்லாத இருக்க. நம்ம பையனை மட்டும் கை விட்டுறாதீங்க. தொலைந்த நம்பிக்கை சுவாசமா கொஞ்சமா பேசாம ஒரு கிட்னியை வித்துரு. அதில் வர காசு என் கடனையும் அடிச்சுக்கோ, உன் கை செலவுக்கோ பார்த்துக்கோ. என்ன சொல்கிறேன்? இதயத்துக்கு பீக்கில்லை, கண்ணீர்கள் ஒவ்வொருக்கு மட்டும் தெரியும். நான் உயிரோட இல்லாமலேயே இருக்கிறேன். ஒரு நாள் எனக்கு இல்லை என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுனா நரகம் நான் என்னன்னு உனக்கு முன் வாசுக்கு தெரியும். நான் உயிரோட இல்லாமலேயே இருக்கிறேன். கவியா, அக்கா ஏன் இந்த தூங்கல? இல்ல கார்த்திக், இனிமே வர மாட்டோமா? அவன் என் மேல கோச்சுக்கிட்டான். இல்ல என்னாலதான், என் தப்புதான். நோ அக்கா, நோ. எனக்குள்ள வேற யாருன்னு தெரியாம நம்ம இந்த கேஸ் விட்டு விலக முடியாது கவியா. கவியா,
என்ன வரைஞ்சிருக்க? யாரோட ரிங்? இது அந்த கொலைக்காரனோட ரிங்கா? கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். தீண்டாத அவன் கொன்னவங்கிட்ட இருக்கு. கண்டிப்பா கேஸ்ல ஒரு பெரிய லீடா இருக்க போ. ஹலோ சார், பிரியா பேசுறேன். எஸ் பிரியா, எனிதிங்? சார், காவியா ஒரு புது டிராயிங் வரைஞ்சிருக்கா. நம்மளுக்கு கேஸ்ல ஒரு புது லீட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் கிரேட். இப்போ எங்க இருக்கீங்க? வீட்டில் தான், பட் நான் உங்களை பார்க்க வரேன் சார். சரி, ஓகே. ஓகே சார். நான் சாட்சி. அனுப்பிட்டீங்களா? இல்லை இல்லை, பிடிஎஃப்ல அனுப்புங்க. ஓகே. திருப்பி கால் பண்ணுறேன். பிரியா, என்ன விஷயம்? இது பாருங்க சார். காவியா இதை எப்போ வரைஞ்சாங்க? இப்போதான் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இந்த கேஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எவிடன்ஸாக இருக்கும் போது பிரியா. நானும் இந்த ரிங்கை பற்றி ரீசர்ச் பண்ணி பார்த்தேன் சார். அப்பேரண்ட்லி உலகத்தில் மொத்தம் 9 பேருக்கிட்ட தான் இந்த ரிங் இருக்குது. அதில் நேஷனில் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த ரிங்கோட ப்ரைஸ் $1 million. $1 million? இட்ஸ் குட், கிரேட். இன்ஃபோக்கு நன்றி. உங்கள் கூட இருப்பார் அந்த லாயர் பேர் என்ன? கார்த்திக். எங்கே அவர்? கார்த்திக் அவரோட வீட்டுக்கு போயிட்டார் சார். பிரியா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். இந்த விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்தீங்க ப்ளீஸ். ஷூர் சார். சீரியஸாக சொல்கிறேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா உங்கள் 2 பேர்த்தோட உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்குது. ஸோ பெட்டர் பி கேர்ஃபுல். ஓகே, கண்டிப்பாக சார். தேங்க்ஸ். தேங்க்யூ. இந்தா சோறு. எனக்கு சோறு வேண்டாம். சோறு வேணாமா? அப்ப என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு இங்க இருக்க ரொம்ப பயமா இருக்கு. என்னால இங்க இருக்க முடியாது. நான் போறேன். எங்க போற? நான் நாட்டுக்கு போறேன். இலங்கைக்கு நான் போறேன். என்னால இங்க இருக்க முடியாது. உனக்கு புண்ணியமா போகும். என்னை எப்படியாவது அனுப்பி விட்டு போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை முடிச்சிட்டு போ. முடியாது. நான் எங்க நாட்டுக்கு போகணும். என் பிள்ளைக்கு உடம்பு சுகம். நான் கூட இருக்கணும். நான் பாத்துக்கணும். என்னால இங்க இருக்க முடியாது. போறேன். வள்ளி,
இப்போ உடனே போக முடியாது. நான் சொல்ற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். முடியாது முடியாது, எனக்கு இங்க பயமா இருக்கு. என்னால இங்க இருக்க முடியாது. எனக்கு பிசுறு குடிக்கிற வாழை இருக்கு. என்னால முடியாது, நான் இங்க இருக்க முடியாது. உன் காலை ஏய் நால்வடி ஒரு பெரிய சொல்லியா போச்சு. போ ஊருக்கு போகணும். என்னை விட்டு என்னால இங்க இருக்க முடியாது. என்னால இங்க இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாட்டுக்கு போகணும். அந்த காவியா வரைஞ்ச ரிங் இருக்குல்ல, அதை பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் மலேசியாவில் இந்த மாதிரி ரிங்கை யார் ஓன் பண்ணியிருக்கா கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஷூர். மலேசியாவில் முக்கியமாக அந்த பணக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த மாதிரி கோல்டில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். முக்கியமாக அவங்களுக்கும் லத்தின் ராதாவுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா செக் பண்ணி பாருங்கள். சார், நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷனை காவியோட ட்ராவிங்கை பேஸ் பண்ணியே போகிறோமே, இது சரி வரும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு சரின்னு தான் தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து காவியா வரைகிற படம்லாம் சரியாக தான் இருக்குது, எதுவும் ராங்காக இல்லைல்ல சார்? நம்ம வேணா காவியாவை ஒரு ஹிப்னோ தெரபிஸ்ட் கூட்டு போய் காட்டலாமே. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குழு கிடைக்கிறத விட ஒரே நாள் யார் அந்த கொலைகாரனே தெரிஞ்சுக்கலாம்ல. இன்னும் அது தப்பு. பாவம் காவியா, சின்ன பொண்ணு, ஒட்டிசம், தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த கேஸில் ஐவனஸ் ஆகிட்டா. ரொம்ப தோச்சா பண்ணக்கூடாது, சரியா? இந்த பொண்ணு வரைகிறது வரிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த கேஸை நவுத்திட்டு போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், அந்த கேம்பிளிங் கேங் இருக்காங்களே, அவங்கள பற்றி நான் புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஓகே. குட் நியூஸ் இஸ், கூடிய சீக்கிரமாக நம்மளும் நம்ம ஸ்பாட்டும் அவங்க இடத்துல போயிட்டு ஆம்புஷ் பண்ணி எல்லாத்தையும் முடிக்க போகிறோம். இதுக்கு தான் சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சம்பவத்தை ரொம்ப நாள் ஆச்சு சார். குட். எங்க கிளம்பிட்ட? நான் எங்க நாட்டுக்கு போகணும். பழையபடி நான் இப்பவே போகணும். என்னால இங்க இருக்க முடியாது. எங்க நாட்டுக்கு போகணும். அப்படிலாம் ஒண்ணு விட முடியாது. நான் சொல்ற வரைக்கும் நீங்க தான் இருக்கணும். முடியாது, நான் இப்பவே போகணும். நான் இப்பவே போகணும். என்னால இங்க இருக்க முடியாது. இங்க நடக்கிறது எதுவுமே நான் வெளியே சொல்ல மாட்டேன். வெளியே விடு, வெளியே விடு. ஏய் கத்தாத. நான் கத்துவேன். நான் அப்படிதான் கத்துவேன். கத்துவேன், கத்தி கத்தி வெளியே இருக்கிறவங்களை காப்பாடுவேன். சொன்னா கேளு. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நானே உன்னை ஊருக்கு அனுப்பிடுறேன். முடியாது, 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 முடியாது. என்னாலுமே இங்க இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்னால இங்க இருக்க முடியாது. நான் எங்க நாட்டுக்கு இப்பவே போகணும். வெளியே விடு, வெளியே விடு. நான் இப்பவே போகணும். 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 இப்படி போவ. இப்பவே போகணும். போவ. நான் அனுப்புறேன். நீ போ. போகணும், போகணும். எங்க நாட்டுக்கு போய் போகணும். போகணும், நாட்டுக்கு போய் போகணும். நான் எங்க நாட்டுக்கு இப்பவே போகணும். இப்பவே போகணும். என்னால இருக்க முடியாது. நான் இப்பவே போகணும். போகணும், போகணும். எங்க நாட்டுக்கு போய் போகணும். போகணும். இப்பவே போகணும். இப்பவே போகணும். அர்ஜுன், அர்ஜுன் எங்க இருக்க? லொகேஷன் அனுப்பியிருக்கேன். என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது. இதான் சரியான டைம். உங்கள் டீம் கூட்டிட்டு வாங்க. ஓகே ஓகே, சேஃபா ரியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயம் எனக்கு விடவே கூடாது. ஆ
மனோ சீக்கிரமாக நம்ம டீமோட நான் அனுப்பின லொக்கேஷனுக்கு வந்துரு. மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே. நான் சாட்சி. அஜோ அர்ஜுன் தேங்க்ஸ் அலா. எதுக்குப்பா தேங்க்ஸ்? 2 விஷயம். ஒன்று, நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அந்த பெரிய கேங் எங்களால் பிடிக்க அப்படின்னுச்சு. 2வது, அர்ஜுன் நீ ரொம்ப தப்பான வழியில் போயிட்டு இருந்த. ஒருவேளை எங்கள் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சிருந்தா என் மானம் மரியாதை எல்லாம் போயிருக்கும். எனிவே தேங்க்ஸ் அலா. நான் உங்கள்கிட்ட சாரி சொல்லணும்ப்பா. ஏன்னா வீட்டில் நான் உங்களோட பாதுகாப்போடு இருக்கும்போது எனக்கு உங்களோட அருமை புரியல. ஆனால் வெளியே பசியோடு தெரிஞ்சப்போ தான் லைஃப் என்னென்னு புரிஞ்சிச்சு. தேங்க்யூப்பா. அர்ஜுன் உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, உன் மேலே நான் எவ்வளோ பாசமாக இருக்குன்னு. அஃப்கோர்ஸ் என் வேலை அப்படி தான் பிஸியாக இருக்கும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், வீட்டுக்கு அடிக்கடிக்கு வர முடியாது. நீ நினச்ச மாதிரி உனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்ததில்லடா அர்ஜுன். உங்கள் அம்மாவுக்கு தெரியும் என்னை பற்றி. எஸ், முழுசாக தெரியும்டா. ஏன்னா நீ வளரும் போது என்னை பற்றி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அவங்க உயிரோட இல்லைல்ல. உடனே நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அம்மா இல்லாமல் நீ ஒண்டியாக வளர்ந்த விதம், அஃப்கோர்ஸ் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பார்த்தாக்க நான் ஒரு கெட்ட அப்பா தான் தெரியுவேன். கோவம் தான்ப்பா, நிறைய கோவம் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை, என் கூட விளையாடினதில்லை, ஏன் என்னை கொண்டு போய் ஸ்கூலில் கூட விட்டுனதில்லை. படிப்பா அதெல்லாம் வேறப்பா. ஆனால் அர்ஜுன் நீ என்னை எவ்வளோ ஏங்கிருந்துன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமாக சொல்கிறேன், இந்த என்ன வேலை இது எப்பயோ தூக்கி போட்டு வந்துருப்பேன். சேச்சா அப்படிலாம் இல்லைப்பா. உங்களை மாதிரி நேர்மையான ஆஃபீஸர் எங்களுக்கெல்லாம் தேவை. ஏன் தெரியுமா? இல்லாட்டி இந்த ரிஷி மாதிரி ஆளுங்களை என்ன மாதிரி பசங்களை மேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஐம் ப்ரௌட் ஆஃப் யூப்பா, வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. சார் வாமண்ணா உட்காருங்க. சார் கால் பண்ணியிருந்தேன், ஃபோன் ரீச் ஆகலை சார். ஓ இல்லை, ஒரு கேஸ் விஷயமா யோசிச்சுருந்தேன், அதான் சார்ஜ் பண்ண மறந்துட்டேன். சொல்லுங்கள் சார். வெளியே யாரோ கொலை பண்ணி லேக்குள்ள போட்டிருக்காங்க சார். ஓ எப்போ? எப்போ தான் சார் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம டீம் கூட அந்த லொக்கேஷனுக்கு தான் போயிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். தலையா யாரோ இரும்பு கம்பியில் அடிச்சிருக்காங்கன்னு காயம் இருக்குது. இரும்பு கம்பி பாடி லேக்கு கிட்ட கிடச்சிருக்கு. ஓகே சரி மனோ, இந்த கேஸில் ஐ விட்னஸ் யாராக இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. அப்புறம் அந்த இடத்துக்கிட்ட இருக்கிற சிசிடிவி அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்கள். மனோ, இந்த கேஸ் ரொம்ப மோசமாக போய்ட்டுருக்கு. வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல்லாக. இதுக்கப்புறம் இந்த கேஸ்னால் எந்த கொலையும் நடக்கக்கூடாது மனோ. ஸ்ரீலங்கா எம்பசிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சேம் டைம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் சொல்லிடுங்க. ஷுவர் சார். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ரத்தின் ராதாவோட கொலை முடிஞ்சு இப்போ புதுசாக அவங்க மேட் வள்ளியை கொலை பண்ணியிருக்காங்க. எதுக்காக நினைக்கிறீங்க சார்? ரத்தின் ராதா கேஸில் ரத்தம் ஹரிஷ் அப்புறம் விக்னேஸ்வரன் இவங்களை தவிர்த்து வேறு யாரோ இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு தோணுது சார். எதுக்காக? யாராக இருக்கும்? கண்டிப்பாக பணத்துக்காக தான். அவங்க வள்ளியை வச்சு கேம் பண்ணிட்டுருக்காங்க சார். அபவுட் மாறன்? மாறனுக்கு வள்ளிக்கு கொடுத்த கடனை திரும்பி வாங்கணும். அப்புறம் அதை தவிர்த்து வேறு எந்த மோட்டிவ் இல்லை சார். எஸ் கரெக்ட். அப்போ யாரோ ஒரு ஆள் மாறனையும் வள்ளியை வச்சு ரத்தின் ராதாவை நெருங்கியிருக்காங்க சார். அப்போனா மன உயிருக்கு இந்த நேரத்துக்கு ஆபத்து இருக்கலாமா? ஆமாம், நம்ம மாறனை காப்பாற்றி ஆகணும். நம்ம என்ன செய்வோம், இந்த வள்ளி கொலைகேஸ் இருக்குல்ல, மீடியாவில் கொடுத்து பப்ளிஷ் பண்ண சொல்லுங்கள். அந்த மர்ம நபர் எலர்ட் ஆகட்டும். ஷூர். நேரம் அவன் எங்கே இருக்கானோ.
துணை வருமா துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா சுகம் வருமா போகுமா இந்தாங்க இந்த மருந்தை குடிங்க. இந்த மருந்தா? ஏன் அப்படி? கசக்கண்டா. இப்போ தெரிதா? சின்ன வயசுல இந்த மருந்து குடி குடின்னு சொல்லிட்டு என் வாயில் ஊற்றுவீங்களே, நாங்கள் குடிங்க. அதுக்குன்னு இப்படியாடா பழி வாங்குவேன்? பா எல்லாம் உங்கள் நல்லது தான். சமத்தபடியே குடிங்க பார்ப்போம். குட். என்ன துரை இன்னைக்கு வீட்டில் இருக்காரு? என்ன லவர் கூட பிரச்சனையோ? லவ்வரா? யாருப்பா? தண்டா இந்த பிரியா பொண்ணு. பா அது என் எக்ஸுப்பா. டேய் அவ கூட இன்னும் பழகிட்டு தானே இருக்க? ஆமாம் பழகிட்டு தான் இருக்கேன். அப்புறம் என்ன எக்ஸு ஒய் ஜெட்டுன்னு? பா எக்ஸ்னா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இந்த ஜெயம் ரவி படத்தில் கூட ஒரு பாட்டு இருக்குமே, முன்னாள் காதலி. முன்னாள் காதலி. முன்னாள் காதலியோ? ஆமாம். சரி முன்னாள் காதலி கூட இப்போ என்ன உனக்கு பழக்க வேண்டி கிடக்கு? இப்போ நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ சொல்கிற. சரி உங்களுக்குள்ள என்ன தாண்டா பிரச்சனை? ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பா. டேய் இந்த காதல் நாளே மோதல் வர்றது சகஜம் தாண்டா. அதுக்குன்னு இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட முடியுமா? இங்கே பாரு, அப்படி பார்த்தா நானும் உங்கள் அம்மா எவ்வளோ தரமாக சண்டை போட்டிருக்கணும், எவ்வளோ தரமாக இடிஞ்சு போய் உட்காந்துருக்கணும். இங்கே பாரு கார்த்தி, உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேட்டுக்க. வாழ்க்கையில் முக்கியமாக ரிலேஷன்ஷிப்பில் நல்லா இருக்கணும்னு நினச்சினா இந்த பொண்டாட்டிக்கிட்டேயோ இல்லை லவர்கிட்டேயோ எந்த ஈகவும் காட்டாமல் தேவைப்பட்டா டபார்னு கதவை சாத்திட்டு பட்டாக்குன்னு காலில் விழுந்துடணும். வாழ்க்கை நல்லா இருக்கும். செய்யாத தப்புக்கு நம்ம ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் முடியாது. டேய் பொண்ணுங்க மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு ரெண்டே மேஜிக் வேர்ட்டு தாண்டா இருக்கு. என்னது? எவன் ஒருவன் சாரிமா சரிம்மா அப்படின்னு சொல்கிறானோ அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். உங்ககிட்ட கேட்டு பாருங்க, என்ன சொல்லணும் குடிச்சிங்களா? அது கேளு. தனிமையிலே 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 இனிமை முடியாது தம்பி, இனிமை காண முடியாது. சூரியனும் தெரியுமா தனிமையிலே இனிமை காண முடியுமா? அக்கா பசிக்குதுக்கா. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்டா. அக்கா வீட்டில் சமைக்கல, சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னும் கொண்டு சேர்ந்து வந்துடும். சாப்பாடுன்ட்டோன்னா பெருமுஞ்சல். அதோ சாப்பாடு வந்துருச்சு, போய் பாருமா. ஓகே. சாட்சி சொல்ற நீ போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க 2 பேரும் செத்தீங்க.
மெசேஜ் பண்ணாலும் மெசேஜ் பண்ண மாட்டேன். நான் தான் கோவமாக இருக்குன்னு நினச்சேன். இவ்வளோ கோவமாக இருக்காளோ? சரி, திருப்பி மெசேஜ் அவளே திரும்பி. இவ்வளோ கோவமோ? நான் சாட்சி. ஆனால் ஒரு 6 மணிக்கு இமெயில் பண்ண சொல்லுங்கள். எதுக்கும் டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்களேன். சரி மனோ, அந்த மாறனோட கேஸு என்ன அப்டேட்டு? இன்னும் இதுவும் இல்லை சார். சர்ச் ஆப்ரேஷன் போய்கிட்டு இருக்குது. கில்லர்ஸ் மாறனை நெருங்கிறதுக்குள்ளார நம்ம முந்திக்கணும். மேக் இட் ஃபாஸ்ட். சார், நேரம் மாறனுக்கு வள்ளி இருந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அவன் அலர்ட் ஆகிருப்பான். அப்படி நடக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம மாறனை பிடிச்சிட்டோமா, எல்லாத்தையும் ராதா கொலைகேஸ் இருக்குல்ல, அந்த கில்லர் அது யார் அப்படின்னு டீட்டெயில்ஸ் வெளியாயிரும். அப்படின்னா மாறனோட லைஃப் டேஞ்சரில் இருக்கு. எஸ் சார், மரம் கிடச்சிட்டான். இங்கே பத்தாங்கல் ஹோட்டலில் தங்கியிருக்கான். டிலே ஆக்க வேணாம், வாங்க போ. மனோ, எஸ் சார். அவன் தங்குறது ஹோட்டல் சொன்னீங்க, இது வேறு இடமா இருக்கு. அதான் எனக்கும் தெரியல சார், பட் லொக்கேஷன் இந்த இடம் தான் காட்டிடுச்சு. Mano. No. Sir. செத்து 2 நாள் ஆயிருக்கும். இந்த ஒரு எவிடன்ஸும் போட்டானுங்களா? சரி, நம்ம ஃபாரன்சிக் டீமை கால் பண்ணுங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க. ஓகே. யார் சார்? ரத்தரிஷா? ஆமாம், வேலையாக இருக்கார் போல். ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டார். மனு, அவரோட உயிர் ஆபத்தில் இருக்குது சார். நான் ஆல்ரெடி நம்ம டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரத்தரிஷா தெரியும்னா நம்ம டீம் போயிருக்காங்க சார்.
மனோ இல்லை சொல்ல அடுத்த எய்ம் ஹரிஷ். யா சார், வள்ளியும் மாறணும் அந்த கில்லருக்கு ஹெல்ப் செஞ்சதால தான் அவன் வந்து அவங்க கொலை செஞ்சிருக்கான். பட் ஏன் டாக்டர் ஹரிஷை கொலை செய்யணும்? இன்னும் மோட்டிஃபாக இருக்கும். மனோ சிம்பிளான மோட்டிவ். இங்கே பாருங்க, டாக்டர் ஹரிஷ், கத்தி ராதா, வள்ளி, மாறன், இந்த 4 பேருக்குள்ளார தான் அந்த கில்லர் இருக்கான். அவன் தான் கத்தி ராதா கொண்டிருக்கான். பட் நான் அடிச்சு சொல்கிறேன், இந்த கொலையை பண்ணது விக்னேஸ்வரன்ல. மனோ, என்னோட தியோரி கரெக்டாக இருந்துச்சுன்னா கொலைகாரன் நேரம் டாக்டர் ஹரிஷ் நெருங்கி இருக்கணும். குட் மார்னிங். ஏன் இன்னைக்கு லேட் ஆச்சு? வயசாகுதுல, அதான் ஏந்திரி கொஞ்சம் கஷ்டப்படும். ஓகே, இன்னைக்கு அந்த மீட்டிங் வந்துடுவீங்களா? டெஃபினெட்லி. அந்த மீட்டிங் எப்படி மிஸ் பண்ணுறது? ஓகே, see you there. ஓகே, கண்டிப்பாக. என்னடா ஒரே டென்ஷனாக இருக்க? இல்லை, நீங்கள் இந்த பிரியா பொண்ணுக்கு ஃபோன் அடிக்க சொன்னீங்க. நானும் அடித்தேன், ஃபோன் எடுக்க மாட்டேறா. ஃபோன் அடிக்கலன்னா என்ன? நேராக போய் பாரு. நான் என்னத்துக்கு போகணும்? வேணா அதுவே வரட்டும். ஏய், இங்கே பாரு, என் அனுபவத்தில் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த பொண்ணுங்க கிட்ட தோக்குறவன் எப்போதுமே அவங்க மனசில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். நல்ல பொண்ணுடா. போய் பாரு, போ நேரா. சரி, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்காக போகிறேன். அப்படியே ஒரு 2 நாள் இங்கே தங்குற மாதிரி அந்த பொண்ணுங்களை கூட்டு வா. ஓ, இது வேறையா? தனியாக தானடா இருக்கேன், போர் அடிக்குதுல்ல. உங்கள் பேச்சு துணைக்கு என்ன ப்ரெஷர் பண்ணுறீங்களா? தெரியுதுல்ல, கூட்டு வா போ. சரி, இங்கே பாருங்க, சாப்பிட்டு நாங்கள் மருந்து வச்சுருக்கேன், எடுத்து ஒழுங்காக குடிச்சிருக்கேன். போடா நீயும் மருந்தும். மணி அங்கிள் வராரா? வரேன்னு சொன்னார், தெரியல. சரி, நம்ம கிளம்புறேன். மியூசியமில் இருக்கு, முதல்ல எங்கே இருக்கு? மியூசியமில் இருக்க வேண்டியதான். டேய், என்ன சொன்னியா? இல்லை ரேடியோ சொன்னியா நீ? நீங்களே முடிவு பண்ணிங்க. வர்ற ஏகத்தாளம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு இந்த பையனுக்கு. பிரியா, காவியா,
ஹலோ மிஸ்டர் குமரன். ஹலோ டத்தோ, எங்கே இருக்கீங்க? ஏன் ஃபோன் அடிச்சு எடுக்கல? ஓ அதுவா, ஜாக் போயிட்டு இருந்தேன், அதான் ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு. எனிதிங் அர்ஜென்ட்? டத்தோ கவனமாக கேட்டீங்க, உங்கள் உயிர் பெரிய ஆபத்தில் இருக்கட்டோ. என்ன சொல்கிறீங்க குமரன்? டத்தோ எல்லா விஷயத்தையும் ஃபோனில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, யாருக்கிட்டையும் ஒன்றுமே சொல்லாமல் ஒரு சேஃபான இடத்துக்கு போங்க டத்தோ. சரியா? நான் சொல்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு விளையாடுங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ். பிரியா, பிரியா, இப்போ பார்த்தீங்களா என்னாச்சுன்னு? நான் கரெக்டான டைம் போகலன்னா பிரியாக்கும் காவியாக்கும் ஏதாவது நடந்திருக்கும். கார்த்திக், எல்லாம் எனக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. கூடி சீக்கிரம் அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சிடலாம். அது வரைக்கும் பிரியாக்கும் காவியாக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஆமாம், பிரியாவே அரெஸ்ட் பண்ண ஆள் தான் நீங்கள். இதுக்கு மேலே என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி கஷ்டம்லாம் வேணாம் சார். அவள் சின்ன பொண்ணு. காவியா சின்ன பொண்ணு தான், பட் அவங்க வருகிற ஒவ்வொரு விஷயமும் ஃபுல்லாக நல்லதாக இருக்குது தெரியுமா எங்களுக்கு. ஷீ இஸ் ரியலி கிரேட். ஹோப்ஃபுல்லி இதை வச்சு நீங்கள் எங்காவது அவள் கொலை பண்ணுவேன்னு கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனுபவம் சத்தம் கேள், இருட்டில் யாரோ நடக்கின்றார். நிழலில் கூடி சுவாசம், உண்மையை யார் மறக்கின்றார்? வீணான நேரம் இல்லை, கையில சாட்சி விழும். வாழாக மாறும் உண்மை உடலையே பிளக்கும். வினாடி வினா உயிரோடு விளையாட்டு, கையடக்கப்பட்ட கோலம் இங்கே மாற்றாட்டு. அலையில் ரகசியம்